அன்பு நண்பர்களே, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என் அறிவு ஆசான், இலக்கிய தளத்தினுடைய என் முன்னோடி. எனக்கு மட்டுமல்ல, நான் பெரிதும் மதிக்கிற, நான் போற்றுகிற அண்ணன்களின் ஆண் தாய். அவரினுடைய கவிதை நூலிலிருந்து ஒரு கவிதையை தர நினைக்கிறேன். ஆலாபனை என்கிற தொகுப்பு. அந்த தொகுப்பில் மானுடத்தின் திருவிழா என்கிற ஒரு கவிதை. இன்றைய சூழலில் அந்த கவிதை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மானுடத்தின் திருவிழா. கோலத்திற்காக வைக்கும் புள்ளிகளைப் போல் வானத்து நட்சத்திரங்களில் ஒழுங்கு இல்லை. ஆனால் நட்சத்திரங்களின் அழகு கோலப்புள்ளிகளில் இல்லை. நாம் வெட்டும் வாய்க்கால்களைப் போல் நதிகள் நேராக ஓடுவதில்லை. ஆனால் நதிகளின் சௌந்தரியம் நம் வாய்க்கால்களில் இல்லை. நாம் வளர்க்கும் பூங்கா மரங்களைப் போல் காட்டு மரங்களில் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் காட்டின் கம்பீரம் நம் பூங்காக்களில் இல்லை. நாம் பாடும் சங்கீதத்தைப் போல் குயிலின் பாட்டில் இலக்கணம் இல்லை. ஆனால் குயில் பாட்டின் குதூகலம் நம் சங்கீதத்தில் இல்லை. நாம் ஆடும் பரதம் போல் மயிலின் நடனத்தில் தாளலயம் இல்லை. ஆனால் மயில் நடனத்தின் பரவசம் நம் பரதத்தில் இல்லை. படைகளின் நடையை போல் கடல் அலைகளில் அணிவகுப்பு இல்லை. ஆனால் அலைகளின் உல்லாசம் படைகளில் இல்லை. நாம் எழுதும் வாக்கியம் போல் மின்னலில் மரபு இல்லை. ஆனால் மின்னலின் அர்த்த ஆழம் நம் வாக்கியங்களில் இல்லை. நமக்கிருப்பது போல் பறவைகளுக்கு நாடுகளும் எல்லைகளும் இல்லை. ஆனால் பறவைகளின் சுதந்திரம் நம்மிடம் இல்லை. நமக்கிருப்பது போல் மேகங்களுக்கு பாதைகளும் பயண லட்சியங்களும் இல்லை. ஆனால் மேகங்களின் ஆனந்தம் நம்மிடம் இல்லை. நமக்கிருப்பது போல் மலர்களுக்கு அரசியல் இல்லை. நமக்கிருப்பது போல் மலர்களுக்கு அரசியல் இல்லை. ஆனால் மலர்களின் கொண்டாட்டம் நம்மிடம் இல்லை. நமக்கிருப்பது போல் மிருகங்களிடம் மதம் இல்லை. ஆனால் மிருகங்களின் கள்ளம் கபடமில்லாத குணம்